இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட்ல ஒரு ஆடியோ எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டெக் பிக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட்ல ஒரு ஆடியோ கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு சில வேலைப்பாடுகள்லாம் பண்ணணும். ரொம்ப கவனமா பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு சில சின்ன ஸ்டெப்பை விட்டாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் கவனமா பார்த்து பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ற வேலைலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Audacity அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நான் இப்போ சொல்ல போறது பிசியை வச்சு மட்டும்தான், மொபைல் போனை வச்சு பண்ற மாதிரி சொல்ல போறது இல்லை. அதுக்கும் நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பண்ண போறது பிசியில தான். பிசியில அப்படி பண்றதுக்கு முக்கியமா ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அது ஒண்ணுதான், Audacity அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான். அது ரொம்ப ஃப்ரீ தான். இப்போ Audacity அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா கூட அதுல பண்ணிக்கிற முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற சாஃப்ட்வேர் பண்ண முடியாத வேலையை கூட இந்த Audacityல பண்ண முடியும். ஸோ ஒரு ஆடியோ எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதில் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதையுமே சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இன்னொரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கோடிங் மாதிரி வரும். ஸோ இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ஒரு பிளக்கின், அந்த 3D எஃபெக்ட்ல கொண்டு வரதுக்கான பிளக்கின். ஸோ இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்க Audacityக்குள்ள போகணும். போயிட்டு மேல டாப்ல டூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல NY குயிஸ்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். அதுல போனீங்கன்னா அதுல இந்த கோடை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா எதுல சேவ் பண்ணணும்னு கேட்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் dual tap dex அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Audacityயை கட் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. அடுத்து இந்த டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ணி வச்சதை காப்பி பண்ணிட்டு Audacityல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் ஃபைல் லொகேஷன் அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா டைரக்டா அந்த ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ள போயிடும். அதுல பிளக்கின் அப்படின்னு மேல இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எல்லா பிளக்கின் வரும். அதுல ஆல்ரெடி ப்ரீசெட்டா உள்ள பிளக்கின் வரும். அதுல இந்த பிளக்கினையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான பிளக்கினை நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அந்த 3D எஃபெக்டுக்கான ஒரு சில வேலைப்பாடு பண்ணணும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டெப் 2. இப்போ Audacityக்குள்ள போனதுக்கு அப்புறம் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும் மேல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஆட் ரிமூவ் பிளக்கின் அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ள போயிட்டு நியூ அப்படின்னு இருக்கும். அதுலதான் ஆக்சுவலா உங்களுக்கு இந்த பிளக்கின் இருக்கும். நம்ம டுவல் டேப் டெக்ஸ்ன்னு போட்டோம்ல, அது உங்களுக்கு நியூல தான் இருக்கும். நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டு திருப்பி பண்ணனால எனக்கு எனபிள் டிசபிள்ல இருக்கு. நான் அதை கிளிக் கொடுத்து நான் எனபிள் பண்ணிக்கிறேன். நீங்க நியூல போயிட்டு அதுல இருக்கும், அது நீங்க எது டுவல் டேப் டெக்கோ அதை இது பண்ணிட்டு நீங்க எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் டிசபிள்ல இருந்து தான் நான் எனபிள் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அந்த பிளக்கின் எனபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலைலாம் சாங் ஆட் பண்ண வேண்டியதுதான். சாங்க நிறைய பேர் தமிழ் சாங் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது காரணம் இந்த காப்பிரைட் பிரச்சனை இருக்கும். பட் நான் உங்களுக்காண்டி ஒரு தமிழ் சாங்கே நான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு ஃப்ரீ காப்பிரைட் சாங் தான். ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தாரு அந்த சாங்கான ஓனர். ஸோ அந்த நம்பிக்கையில எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஆடியோவை ஃபர்ஸ்ட் மோனோவா மாத்தணும். அது ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடியோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். அப்படி செலக்ட் ஆனாதான் எந்த ஒரு எடிட்டையுமே பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ராக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா மிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்டாவே மிக்ஸ் ஸ்டீரியோ டவுன் டு மோனோ அப்படின்னு இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோனோவா மாறிடும். இப்போ ஸ்டீரியோ சேனல் மோனோவா மாறிடுச்சு. ஆனா நமக்கு இந்த எஃபெக்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு ஸ்டீரியோ சேனல் தான் தேவை. அப்புறம் எதுக்குடா ஸ்டீரியோவை திருப்பி மோனோவா மாத்திட்டு திருப்பி அதே ஸ்டீரியோவை மாத்துற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டீரியோல சரவுண்ட் சவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம மோனோவா மாத்திட்டு நம்ம திருப்பி ஸ்டீரியோ மாத்துறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோவை இருக்குமே தவிர எந்த ஒரு சரவுண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது வந்துட்டு அந்த சவுண்ட் வந்து பெர்ஃபெக்டா வரும். அதுக்காண்டி தான் நம்ம திருப்பி ஸ்டீரியோவில் அதை மோனோவா மாத்திட்டு திருப்பி ஸ்டீரியோவை மாத்துறது. இது அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ ஆனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட்டு இந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் தெரியல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேக் ஸ்டீரியோ ட்ராக் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டும் ஸ்டீரியோவா மாறிடும். இப்போ இன்னும் ஒரு சின்ன வேலைப்பாடு பண்ண வேண்டியது இருக்கு. அதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாவே மாத்திரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ல போயிட்டு நார்மலைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து -1.0 அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம 0.0 மாத்திரணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேலைப்பாடுலாம் பண்ணுவோம். அதை வந்து போகும்போது சொல்றேன். ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாங்குக்கு வந்துட்டு பேஸ் கொஞ்சம் தேவை, ட்ரிபிள் தேவை அப்படின்னா நீங்க இந்த பேஸ் ட்ரிபிள் இருக்கு இல்லையா, எஃபெக்ட்ல போனீங்கன்னா பேஸ் அண்ட் ட்ரிபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இது ஆக்சுவலாக 0ல தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சனால எனக்கு காட்டுது. ஸோ ட்ரிபிள்ல வந்துட்டு 5 வச்சுக்கோங்க. பேஸ் வந்துட்டு ஒரு 7 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் எல்லாம் கரெக்டாக வந்துடும். அடுத்து திருப்பி எஃபெக்ட்ல போயிட்டு ரீவர்ப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ரீவர்ப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு சில எக்கோ எஃபெக்ட் மாதிரி இருக்கிறது தான் ரீவர்ப். இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மீடியம் ரூம் அப்படின்றது வந்துட்டு லார்ஜ் சொல்லிடுவா, நேற்று மீடியம் இதுல இந்த லார்ஜ் ரூம் அப்படின்றத நான் கொடுக்க போறேன். இன்னும் உங்களுக்கு எக்கோ நல்லா வேணும் அப்படின்னா இந்த சர்ச் ஹால் இருக்கு, கேத்தீட்ரல் இருக்கு, இது எல்லாமே இன்னும் ஹையா இருக்கும். இந்த லார்ஜுக்கு கீழே உள்ளலாம் ரொம்ப ஹையா இருக்கும். லார்ஜ் ரூமுக்கு மேல உள்ளதெல்லாம் வந்து எக்கோ கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நான் அந்த லார்ஜ் ரூம் வச்சுக்கிறேன். வச்சு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டா மாறிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த 3D எஃபெக்ட்டுக்கான பிளக்கின் எடுக்க போறோம். அதுலயும் ஒரு சில வேலைப்பாடுலாம் இருக்கு. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி பண்றேன்னு. அடுத்த வாட்டி பண்ணும்போது நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். இப்போ எஃபெக்ட்ல போயிட்டு இந்த கோட் இருக்குல்ல, இந்த லைன், இதுக்கு கீழே பாக்குறங்க டுயல் டேப் டெக்ஸ்ன்னு இருக்கு. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஆக்சுவலா இதுல 10 இருக்கும். நான் ஆல்ரெடி 7 கொடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு 5, 6, 7 இந்த 3 நம்பருக்குள்ள நீங்க கொடுத்துக்கலாம். 10 இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப இந்த எஃபெக்ட் ரொம்ப போற மாதிரி இருக்கும். 7 வச்சுக்கிட்டீங்கன்னா நார்மலா இருக்கும். 5, 6, 7மே நார்மலா தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்குள்ள கொடுத்துக்க, நான் 7 கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த டெப்த் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு ஆக்சுவலா என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.100 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை டெலீட் பண்ணிட்டு 0.001 கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இப்போ நீங்க அந்த எதிர்பார்த்த அந்த 3D ஆடியோ வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் அது என்ன சாங் அப்படின்றது. தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 3D ஆடியோ வந்து கேட்கறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் ஒரு நார்மலான ஆடியோ 3D ஆடியோவை மாத்துறாங்க. நிறைய பேர் இப்படிதான் மாத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் தான். நீங்க அம்மா லேப்டாப் வச்சிருந்தாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபு மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணிருங்க. பாய். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும், நான் விட்டுட்டேன். இந்த ஆடியோ வந்து சேவ் பண்ற எப்படி அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல சேவ் பண்ணணும்னு கேட்கும். நீங்க மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வேவ் கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா MP3 கொடுத்துங்க. மற்ற ஒரு சில ஃபார்மேட் வந்து மொபைல் ஃபோன்ல எடுக்குதா என்னன்னு தெரியல. அப்படி வேவ் ஃபார்மேட் எடுக்கல அப்படின்னா MP3 கொடுத்துங்க. MP3 வந்து எல்லா மொபைல் ஃபோன்லையுமே எடுக்கும். ஸோ நான் MP3 கொடுத்துட்றேன். கொடுத்து எங்கே லொக்கேஷன்ல வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கும். இங்கே லொக்கேஷன்லாம் என்ன லொக்கேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா
அந்த ஆர்டிஸ்ட் நேம் அதெல்லாம் கேட்கும்ல, நம்ம மொபைல் ஃபோனில் வந்து பாட்டு கேட்கும்போது ஆர்டிஸ்ட் நேமு, மியூசிக் டைரக்டர் நேம் அந்த மாதிரிலாம் வரும்ல, அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். அது கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆயிரும். ஸோ அடுத்து நீங்கள் அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி கேட்கலாம். பாய்.